இன்னைக்கு நீயா நானா என்ன விஷயம் பேச வருகிறது? ஆக்சுவலாக இந்த மாதம் முழுக்கவே நம்ம சாப்பாட்டை பற்றி தான் பேசுகிறோம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் பீஸா சாப்பிட்றாங்க, வெளிநாட்டு உணவு வகைகளை தான் அதிகமாக சாப்பிடுங்க, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா? பீஸா இல்லைங்க, இல்ல. சிக்கன் கொக்கா டக்கிலோ இல்லைங்க, இல்ல இல்ல. ஸ்ப்ரிங் ரோல் இல்லைங்க, இல்ல. வெறுவாரியா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்? இட்லி, தோசை, பொங்கல், பூரி, இடியாப்பம். நம்ம ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ற உணவுகளை தான் வீடுகளில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, இப்போ என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை அதே எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். எந்த ஸ்நாக்ஸ் போர் அடிக்குது? முறுக்கு, அப்புறம் வந்து ரவா உருண்டை. சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? பட் ஃபர்ஸ்ட் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சாப்பிடுறதுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடணுமா? அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அட சோம்பேறி பைய மகனே. அது சாப்பிடும்போது தொண்டைக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த எல்லாருக்கும் தொண்டையில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? ரவா உருண்டை, நிறைய உருண்டை செய்வாங்க சார். பல உருண்டை உருட்டுறாங்க. எதுவுமே பிடிக்காது சார். அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதைத்தான் செய்ய போறேன். ரவா உருண்டை வந்து தமிழ்நாட்டுல இருந்து தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செமிக்க மாட்டா? எனக்கு செமிக்கியா? சரிப்பா, உனக்கு இஷ்டம் தானே பண்ணி. ஆமா, இந்த ஸ்நாக்க சைட் டிஷ் ஆக்குற வேலை பண்ணுவாங்க பாரு. மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சு விடுவேன். எனக்கு எங்க அம்மா செய்யற சீடை பிடிக்காது. பல்லு வலி வர மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு. நான் கொஞ்சம் விவரமானவனுக்கு இங்க பாருங்க, எங்க ஊருக்கு ரோடு போட மிஷின் வந்திருக்கு. அதுக்கு அடியால கொடுத்து அமுக்கி நசுக்கி பொடியாக்கி சாப்பிட்டுக்கணுங்க. இன்னொன்னு பல்லு எல்லாம் கடிச்சு கட்டக்கமட்டக்கு பல்லே உடையற மாதிரி இருக்கும் தானே? ஆமா, நாங்களும் எத்தனையோ இடத்துல சீடை சாப்பிட்டுருக்கோங்க. ஆனா இந்த ஊர் சீடை மாதிரி நாங்க பார்த்ததே இல்லைங்க. பசங்க வெறியாகி கடையில போய் போட்டா பச்சி திம்போங்கிற லெவலுக்கு கொண்டு விடுறாங்க நினைக்கிறேன். எந்த நாய்க்கு எதையோ புடிச்சிட்டு போதே, எனக்கு வகுறு பசிக்கிட்டு ஒரு பொறைய போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன? எல்லார் வீட்லயுமே ஒருத்தவங்களோட கை பக்குவம் இன்னொருத்தவங்களுக்கு 100% வரவே வராது சார். வேணா ஒரு 75% கொண்டு வரலாம். நீங்க தான், அவர்தான். நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். நாக்க கெடுத்து வச்சிருக்கீங்கிறாங்க. அப்நார்மல் டேஸ்ட்டை சாப்பிட்டு ஒரு நார்மல் நல்ல டேஸ்ட் உங்களுக்கு சாதாரணமா இருக்கு. இந்த ஆஸ்பத்திரி பீத்த சோத்து தின்னு என் நாக்கு இத்து போச்சு. நான் மாட்டேன். அதுக்கு அந்த ஃப்ரூட் ராமசாமி சோரே மேல அக்கா நர்சக்கா எல்லாம் எங்கக்கா சாப்பிடுறீங்க? உங்களுக்கு எக்ஸஸா எல்லாமே கிடைக்குது. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும்னா வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன். நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும். ஷேர் பிரிச்சு கொடுப்பாங்க. இப்போ நிறைய அது பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும்போது உனக்கு எத்தனை எனக்கு எத்தனை, உனக்கு சைஸ் எவ்வளோ எனக்கு சைஸ் எவ்வளோ. அது 25,000 ரூபாய். அத ரவுண்ட் பண்ணா 20,000 ரூபாய். ஓகேவா? 2 2 4 4 2 8. ஓகேடா. குட். அதுக்கு மேல உரப்பு போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு அம்மாக்கு தெரியும். ஆனா தட் வில் நாட் குட் ஃபார் யூ நோ. நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். இது எப்படி முறுக்காகும்? இந்தா தின்னு தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முறுக்கு. மாட்டுச்சாணி அள்ளி போடுற மாதிரி போறீங்களா டேய்? நான் சாப்பிடவா? சத்த வருதா பாக்குறியா? ஓயா எப்படி கிடைக்கும் தெரியுமா? அந்த லாஸ்ட் வேளை ஒரு மானசி உட்கார்ந்தாலே அது நீதானே? I don't like is wash ஊஷினியா. அப்பா அடக்கப்பா. என்ன தேடுற? இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. டேய், இதுல நீ என்ன இன்டர்ன்ஷிப் டீம்ல உள்ள வந்துட்டாங்கடா டேய். ஐயோ பயிலா, என்னடா இது? திருமுறைக்குள்ள டிப்பன பூரா திருடி திங்கிறீங்க. பாத்துட்டு உன் பாட்டுக்கு போனா எதுக்கு மறுபடியும் பார்த்தீங்களா?